சகோதரர் பக்தர் சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி. அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனு கொப்பானவரையும் கண்டேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தருடைய சப்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 15வது வசனம். பெருவெள்ளத்தின் இரைச்சலைப் போலவும் சர்வ வல்லவருடைய சத்தம் போலவும் இருந்தது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 24வது வசனம். திரளான தண்ணீர்களின் சத்தம் போன்ற அவருடைய சத்தத்தை கேட்டபோது கர்த்தர் அப்போஸ்தலனாகிய யோவானிடம், ஓ யோவானே, எனக்கு எல்லா அதிகாரமும் உண்டு என்று சொன்னார். அவர் பரம்பேறும்போது இதைதான் சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 18வது வசனம். சத்ரு வெள்ளம் போல் உள்ளே வரும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் இருளின் அனைத்து வல்லமைகளின் மீதும் எல்லா அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார். இந்த விசுவாசத்தின் மூலம் நாம் இந்த வல்லமை தேவைப்படுவர்களுக்கு நாம் உரிமை கோரலாம். துன்ப காலங்களில் நம்மை பாதுகாக்க உலக சக்தி அல்லது காவல்துறையை சார்ந்திருக்க வேண்டாம். பாகிஸ்தானில் மார்டின்பூர் என்ற இடம் ஒன்று உண்டு. 1947இல் கிழக்கு பாகிஸ்தானில் செய்தது போல் முகமதியர்கள் கிறிஸ்தவர்களால் பெருமளவில் அங்கு கொல்லப்பட்டனர். அவர்கள் மார்டின்பூரை தாக்கிய போது கிறிஸ்தவர்கள் வயல்களில் ஒளிந்து கொண்டனர். 3 நாளுக்கு பிறகு முகமதியர்களிடமிருந்து அவர்களுக்கு ஒரு செய்தி வந்தது. தயவு செய்து இனி வயல்களில் ஒளிந்து கொள்ளாதீர்கள். கடந்த 3 இரவுகளாக நாங்கள் கிராமத்தை தாக்க முயற்சித்தோம். நாங்கள் அருகில் வரும் ஒவ்வொரு முறையும் ஒரு வெள்ளை குதிரையில் உருவிய பட்டயத்தோடு ஒருவரை கண்டோம். அவர் உங்கள் தேவன், அவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிகின்றோம் என்றார்கள். இது ஒரு உண்மை சம்பவம். பல முறை அங்கு சென்றிருக்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை அவர்கள் எதிர்பாராத விதத்தில் அல்லது காணத்தகாத விதத்தில் பாதுகாக்க தம்முடைய தூதர்களை அனுப்பிய பல நேரங்கள் உண்டு. ஆண்டவர் சொல்கிறார், நான் என் தூதர்களை என் கையில் வைத்திருக்கிறேன். அவர்கள் எனக்கு கீழ்ப்படிவார்கள். எது சிறந்தது என்று எனக்கு தெரிகிறதோ நான் என் தூதர்களை அனுப்புவேன் என்கிறார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய வார்த்தை வேகமானது, வலிமையானது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை விட கூர்மையானது. எபிரேயருக்கு புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தில் கர்த்தர் தம் வார்த்தையால் சாத்தானை எப்படி தோற்கடித்தார் என்று பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை தவறாக பயன்படுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சோதிக்க சாத்தான் முயன்றான். ஆனால் கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை சரியாக பயன்படுத்தி சாத்தானை தோற்கடித்தார். அவருடைய வாயிலிருந்து வெளிவரும் கூர்மையான இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் தேவனுடைய வார்த்தையாகும். தேவ வார்த்தையை சரியாக பயன்படுத்துவதன் மூலம் சாத்தானை நாம் தோற்கடிக்க முடியும். அவன் பயத்தையும் சந்தேகத்தையும் பலமுறை நம்மிடம் கொண்டு வருவான். ஆனால் நாம் மீண்டும் மீண்டுமாக சொல்ல வேண்டும், எனக்கு பின்னாலே போ சாத்தானே, கர்த்தர் உன்னை தோற்கடித்தார். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் பாவங்களை மன்னித்தார். அவர் எனக்கு உதவுவார் என்று எனக்கு தெரியும். பிறகு உங்களுக்கும் தேவையிலுள்ள மற்றவர்களுக்கும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சரியாக நீங்கள் உரிமை கோரலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அவருடைய முகம் சூரியனைப் போல் இருந்தது. மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். நீதியின் சூரியனை பற்றி நாம் அதில் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட பெயர்களில் இதுவும் ஒன்று. அவருடைய முகம் மத்தியான வேளையின் சூரியனை போன்றது. சூரிய ஒளி சில நோய்களை குணப்படுத்தும் ஒரு குறிப்பிட்ட குணம் கொண்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமது பரலோக சூரிய ஒளி. அவருடைய முகத்தை பார்ப்பதாலும் அவர் சமூகத்தில் வாழ்வதாலும் அவருடன் பேசுவதாலும் சந்தேகம் மற்றும் பயம் என்ற கிருமிகள் அனைத்தும் நீங்கி நாம் குணமடைந்து அவருடைய தயவை அனுபவிக்கிறோம். இப்படியாக நாம் நமக்காக மட்டும் ஜெபிக்காமல் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, என் மீது உம்முடைய சூரிய ஒளியை கொண்டு வாரும். என் சந்தேகங்களையும் பயங்களையும் நீக்கும். நாமும் மற்றவர்களுக்கு அவ்வாறே செய்வோம். இவ்வாறாக நாம் பயனுள்ள விதத்தில் பரிந்து பேசுகிற ஊழியத்தை செய்ய வேண்டும். விழுந்து போனவர்களுக்காகவும் சோதனையில் ஆபத்தில் இருப்பவர்களுக்காகவும் தனிமையான இடங்களில் இருப்பவர்களுக்காகவும் நாம் பரிந்து பேச வேண்டும். இவ்வாறு நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடன் ஒரு உடன் ஊழியராக இருக்க முடியும்.
அதே நேரத்தில் நீங்கள் சோதனைகளையும் வெல்ல முடியும்.